லைஃப்பில் ஒரு நாள் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்றதுக்காக அதே நினச்சிட்டு இருக்காதிங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டே 10 ஆஃப் லீன் பல்கிங். 2 மாதமாக பார்க்கறதுனால என்னன்னு தெரியல, என் பையனை ஹிட்லர் மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போக பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி மத்தியானம் தூங்கி எந்திரிச்சதும் ஓட்ஸ் மில்க் அண்ட் வே எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட் மீலாக. இப்படியே உட்காந்துருந்தா வேலையாகுதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஜிம்முக்கு ஜாயின் பண்ண கிளம்பிட்டேன். முகப்பேரில் இருக்க நிறைய பேருக்கு இந்த ஜிம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். முன்னாடி அவெஞ்சர்ஸ்னு பேர் வச்சிருந்தாங்க, இப்போ இது யார்டுன்னு மாற்றிக்கிட்டாங்க. இங்கே போய்ட்டு 1 வீக் மட்டும் 1000 rupees கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் 6 days இங்கே தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த ஜிம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ட்ரைபாட் தான் இல்லை. ஸோ கிடைக்கிற ஆங்கிள் அங்கங்கே ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னன்னு தெரியலங்க, நல்லா தூங்கி எந்திரிச்சதுனால இல்லை நல்லா சாப்பிட்டனாலேயான்னு தெரியல, இன்னைக்கு வந்து செம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்தேன் நான். ஃபுல் எனர்ஜி இருக்கு, அதுக்கு காண்ட் வேஸ்ட் தட். த்ரூஅவுட் த செஷன் டயர்டே ஆகாமல் ஒர்க் அவுட் பண்ணேன். இன்றைக்கி வந்து ஃபுல் டே ஒர்க் அவுட் தான். ஸோ இன்றைக்கான ஒர்க் அவுட்டை கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இன்றைக்கி லெக் டே வந்திருக்கணும். பட் நம்ம நேற்று ஜிம்முக்கு வராத காரணத்தினால இன்றைக்கி ஜிம்முக்கு வந்து ஃபுல்லாக காம்பன்சேட் பண்ணிட்டோம். நாளைக்கு லெக்கு போட போகிறோம். ஸோ ஒர்க் அவுட்டை முடிச்சு சப்ளிமெண்ட்டை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போய்ட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ஜூனியரையும் ரெடி ஆகி வெளியே கூட்டு வந்துட்டேன். பிகாஸ் நாங்கள் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் திரும்ப கத்தாருக்கு போனோம். ஸோ இப்போவே நான் அவனை பழக்கலைன்னா ஃப்ளைட்டில் என்னை தலைகீழாக தொங்க விட்டுருவான். அதனால் அவனை டெய்லி வெளியே கூட்டு போய்ட்டு உனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்யலான் இருந்தேன். இன்றைக்கி உனக்கு வந்து சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ சிக்கன் சாப்பிட்லான்னு வெளியே கூட்டு போனேன். நீங்கள் அண்ணா நகர் பக்கம் இல்லை சென்னையில் இருந்தாலே கண்டிப்பாக இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அல்ட்டியாக இருக்கும். டெய்லியான சிக்கனை ஆயிலே இல்லாமல் பட்டரில் போட்டு நமக்கு பாபிக்யூ ஸ்டைலில் செஞ்சு கொடுப்பாங்க. சிக்கனை 2 பேரும் மாறி மாறி கட்டிட்டு வீட்டுக்கு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பார்சல் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அடுத்து வரப்போகிற எக்ஸைட்டிங் கண்டென்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டே 11 உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், குட் நைட்.